ஹலோ வணக்கம். நான் பார்த்திபன். இந்த வீடியோவில் நான் இந்த ஜெர்மனோட சான்ஸ் கேப்டிவ் வீசா எப்படி ப்ராசஸ் பண்ணி இங்கே வந்தேன்ற சொல்ல போகிறேன். அண்ட் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இந்த வீசா சூஸ் பண்ணேன், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, என்ன பாசிபிலிட்டி இருந்துச்சுன்றதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி இந்த வீசா கிடச்சிது, நான் எப்படி ப்ராசஸ் பண்ணேன், அண்ட் நான் எப்படி இங்கே லேண்ட் ஆனேன், அண்ட் என்னோடய அக்கோமடேஷன்ஸ்லாம் எப்படி நான் இந்தியாவிலேருந்தே எப்படி நான் இங்கே செலக்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு அங்கே இந்தியாவில் சென்னையில் இருக்க ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி இமிக்ரேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, அண்ட் இங்கே பெர்லின் லேண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஜெர்மன் லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்லாம் நடந்ததுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன். அண்ட் நான் எப்படி வீசா ப்ராசஸ் பண்ணேன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எனக்கு நான் ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சியில் போயிட்டு அங்கே போய் கன்சல்ட் பண்ணி அங்கேருந்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வீசாவுக்கு நான் ப்ராசஸ் பண்ணி வந்தேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு இதுக்காக தனியாக டைம் செலவு பண்ண முடியல. மீன் டைம் நான் ஒரு கன்சல்டன்சியில் இருக்கும்போது, நான் ஒரு நான் ப்ரொடக்ஷனில் இருக்கும் போது எனக்கு நிறையா மீட்டிங்ஸ், நிறையா ஷெட்யூல்ஸ் இருந்ததுனால எனக்கு இதையும் பேரலாக பண்ண முடியாததுனால நான் ஒரு ப்ரைவேட் கன்சல்ட் போயிட்டு தான் வந்தேன். ஸோ நான் அந்த ப்ரைவேட் கன்சர்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 94,000 பே பண்ணேன். நான் இப்போதைக்கு அந்த கன்சல்டன்ஸ் பேர் சொல்லலை. அண்ட் நான் ஒரு 94,000 பே பண்ணேன். பட் அவங்க எனக்கு என்ன ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியலாக என்ன வெரிஃபை பண்ணாங்க, என் டாக்குமெண்ட்லாம் வாங்கி நான் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணாங்க. அண்ட் எலிஜிபிளாக செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்க அந்த ஆப்ஷன்ஸை சொன்னாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணது ஜாப் சீக்கர். பட் நான் ட்ரை பண்ண டைமில் ஜாப் சீக்கர் ஸ்டாப் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்ததுனால அந்த இனிஷியலாக 6 lakhsலேருந்து 12 lakhs அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணது, அண்ட் 6 monthலேருந்து 12 monthஸாக இன்க்ரீஸ் பண்ணது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ஓகே சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றதில் இந்த டாக்குமெண்ட்லாம் கேதர் பண்ணாங்க. அண்ட் என்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன வேணும்னு சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி அவங்க ஒரு ஃபோல்டராக வச்சு அவங்களே அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி டவுட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க நம்மள்ட்ட. ஸோ மற்றதெல்லாம் அவங்களே ப்ராசஸ் பண்ணி மற்றதெல்லாம் கொண்டு போனாங்க. அவங்க இன்னும் சில சர்வீஸ்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. லாங்குவேஜ் A1 லெவல் பேசிக் ஒரு 1.5 month கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜாப் அசிஸ்டன்ட் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் அந்த வீசா இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் தனியாக ஒரு ஆள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் அந்த கன்சல்டன்சிக்கு 94,000 கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரி ஜூலையில் ஆரம்பித்து எனக்கு நவம்பரில் இன்டர்வியூ டிசம்பர் 6ஆம் தேதி எனக்கு வீசா அப்ரூவ் ஆகி ஸ்டாம்ப் ஆகி வந்துச்சு. இது எல்லாமே நான் VFSல போய் தான் பண்ணேன். எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ நான் எல்லா டாக்குமெண்ட் நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் நெட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட்டு தமிழ்நாட்டிலேருந்து வர நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு என்னென்னா, என் பர்த் சர்டிஃபிகேட் என்னோடய பர்த் நேட்டிவில் இருந்ததுனால அங்கே அப்போது 1988ன்றதுனால தமிழில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட் கேட்கும்போது அது கொடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக இல்லை. பட் நான் எம்பசியில் சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் இங்கிலீஷில் இருக்கணும், தமிழில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 வாரம் என்னோடய நேட்டிவ் போயிட்டு அங்கே இருக்க விஓவை பார்த்து, அப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு, ஸோ இதை மாதிரி எனக்கு இங்கிலீஷில் வேணும்னு சொல்லி ஒரு 2 days டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இது ஒரு பேரராக இருந்துச்சு. மற்றபடி நான் இருந்த ஆதார் கார்டு எனக்கு இதெல்லாமே மற்றது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு வேறு எந்த பேரரும் இல்லை. பட் இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதுவுமே அவங்க சொன்னாங்க, அண்ட் கன்சல்டன்சி சொன்னாங்க இந்த மாதிரி ஷுட் பி இன் இங்கிலீஷ்னாங்க. ஸோ அதனால் நான் போய் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எம்பசிலையும் அதை கேட்டாங்க. ஸோ கேட்கும்போது சப்மிட் பண்ணும்போது அதை அவங்க வெரிஃபை பண்ணாங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசா பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்ஸில் இருக்கிறதுனால, ஸோ இந்த ஏஜ் லிமிட்டும் பாயிண்ட் பேஸ் சிஸ்டமில் இருக்கிறதுனால இதுவுமே ஒரு வேல்யூ ஆடடாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த பாயிண்ட்டுமே நம்ம அங்கே இந்த ஏஜுக்காக இதையுமே நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து எனக்கு நான் சொன்ன மாதிரி ஜூலையில் பண்ணி எனக்கு நவம்பரில் இன்டர்வியூ அண்ட் டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டாம்ப் ஆகி வந்துச்சு. எம்பசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆனமோ எம்பசியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சு. என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா,
எனக்கு முன்னாடி இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஜெர்மனோட எம்பசியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்களுக்கு வீசா ஸ்டாம்ப் ஆகி வந்தது. பட் நான் போகும்போது என்னோட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அதுக்கு என்னென்னா எம்பசி போர்த்தல விஎஃப்எஸ் கோயிங் டு பி ஹேண்டில் தீஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எம்பசி போக தேவையில்ல, விஎஃப்எஸ் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விஎஃப்எஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டடுன்றதுனால நம்ம எம்பசி அளவுக்கு நம்ம இங்கே பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மள்ட்ட இருக்க அவங்க வந்து அவங்களோட விஎஃப்எஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோமா செக் பண்ணி வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. பட் எனக்குமே முன்னாடி வந்து விஎஃப்எஸ் வந்து நிறைய இங்கிலீஷில் கம்யூனிகேட் பேசுவாங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே யூனிக்காக சொல்லணும், நிறைய ஒரு பிளாப்ளா நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் மோஸ்ட் ஃபெமிலியர் அங்கே நிறையா தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே லோக்கல் பீப்புள் தான். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா நார்மல் அண்ட் ப்ரீமியம் 2 வச்சுருக்காங்க. ப்ரீமியம் போனீங்கன்னா கொஞ்சம் கூல் டவுனாக நமக்காக அவங்க கொஞ்சம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நார்மல் போனால் நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த 2க்குள்ள வித்தியாசம். பட் எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. நான் ப்ரீமியம் போனேன், எனக்கு எல்லா வீசா ப்ராசஸோடு சேர்த்து எனக்கு ஒரு 11,400 கேட்டாங்க. நான் பே பண்ணிவிட்டு உட்காந்தேன். அண்ட் 1 ஹவரில் எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஹவரில் எனக்கு முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு இமெயிலில் மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு நீங்கள் அதை அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு. நவம்பர் 26 அட்டன் பண்ணேன். எனக்கு டிசம்பர் 6ஆம் தேதி விசா ஸ்டாம்ப் ஆகி வந்துருச்சு. வீட்டுக்கே எனக்கு ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து இந்த விசா ப்ராசஸில் ஜெர்மன் வரதுக்கான இருந்த மொத்த ப்ராசஸுமே எனக்கு இப்படி தான் நடந்தது. ஸோ எனக்கு விசா ஸ்டாம்ப் ஆனது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு டிசம்பர் 6ஆம் தேதி வந்தாலும் நான் என்னோடய ட்ராவல் டேட் போட்டிருந்தது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 4 போட்டிருந்தேன். பிப்ரவரி 4, 2025 போட்டிருந்தேன். பட் ஆனால் என்னால் பிப்ரவரி வர முடியல. ஸோ சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு, இந்தியாவிலேயே முடிக்க வேண்டிய ஒர்க்லாம் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் 1 இயர் நான் திருப்பி இந்தியாவுக்கு போக முடியாது, இங்கே தான் இருக்க போகிறேன்றதுனால. ஸோ என்னால் இங்கே என்ன முடியுமோ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வரதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ இங்கே வரதுக்கு பிளான் பண்ணும்போது எனக்கு 2-3 விஷயம் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, அக்கோமடேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எம்பசியில் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் அக்கோமடேஷன் புக் பண்ணிவிட்டு அதை ஒரு காப்பியாக சப்மிட் பண்ணுவோம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம இங்கே வரும்போது நமக்கு இங்கே ஒரு அக்கோமடேஷன்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் ஒரு சில என் ஃப்ரெண்டோட சஜஷன் மூலயமா சில வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணி, ஸோ நான் அங்கேருந்து ஒரு ரூம் ஒன்று அக்கோமடேஷன் எடுத்துகிட்டு நான் அங்கேருந்தே இங்கே பே பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஐஎன்ஆர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு இந்தியன் பீப்புள் தான் இங்கே ஒரு ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணதுனால, ஏஜென்ட் மீன் லைக் ஹவுஸ் ஏஜென்ட், ஸோ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால ஸோ அவர் அங்கேருந்தே வந்து எனக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அங்கே ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு அக்கோமடேஷன்ஸ் ஈஸியாக கிடச்சிது, ஒரு இமெயில் அக்னாலேஜ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அந்த இமெயில் அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து அக்கோமடேஷனுக்கு வச்சுக்கிட்டு மற்றபடி நம்மளோட பிளாக் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ராவல் டிக்கெட்டு அண்ட் பாஸ்போர்ட், இதுதான் எம்பசிக்கு கேட்கும். நான் சென்னையிலேருந்து தான் நான் இங்கே வந்தேன். நான் எப்படி ஃப்ளைட் வந்தேன்னா சென்னையிலேருந்து அபுதாபி டு பிரேசில்லேருந்து பெர்லின். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணேன். நான் எத்தியாடில் தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து பிரேசில்லே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. எனக்கு இங்கே வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸில் என்னென்னா, ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸரு ஒரு ஏர்போர்ட்டை பொறுத்து தான் அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் பெர்லின் வந்து லேண்ட் ஆன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னது என்னென்னா, அவங்க ப்ராப்பராக அக்கோமடேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வீசா காமிங்கன்னு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஃபெமிலியராக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பிரேசில் வந்து வரும்போது பிரேசிலில் ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட எனக்கு கேட்கல. எனக்கு ஆக்சுவலாக தெரியாது பிரேசிலில் இமிக்ரேஷன் முடிய போகுது அப்படின்ட்டு. நான் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு போர்டிங் வந்து நிற்கும் போது அங்கே பெரிய க்யூ நின்றுது. ஸோ இந்த க்யூவில் தான் போகணுன்னு சொன்னமோ எனக்கு ஆக்சுவலாக அது தெரியல. எனக்கு அங்கே இருக்க போர்ட்ஸ் எதுவுமே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்ததுனால எனக்குமே மேபி நான் அதை கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி செக்கப் தான் இருக்கும் யூரோப்பில் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு இருந்துச்சு. பட் அப்போது அங்கே போனதுக்கப்புறம் எந்த கொஸ்டினுமே கேட்கல. என் பாஸ்போர்ட் கொடுத்தேன், நான் என் டிக்கெட்டை கொடுத்தேன், என்னோடய வீசாவை பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டாம்ப் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னும் போது ஆமாம் இதுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் என் ரூம் வந்து ரீச் ஆனேன்.
ஸோ இதுதான் அங்கேருந்து நான் இங்கே வந்ததுக்கான அந்த ஸ்டோரி டைம்லைன். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம், பாய்.